நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா, லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு நர்சரியிலேருந்து இல்லை நம்ம கிட்ட இருந்தோ ரோஸ் செடி பர்ச்சேஸ் பண்ணுறோம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, சிஸ்டர் இந்த கலர் சூப்பராக இருக்குது, நீங்கள் எங்களுக்கு அமுச்சு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளும் அமுச்சு வைக்கிறோம். அவங்கக்கிட்ட கிடச்சி அவங்க பிளான்டிங் பண்ணி ஒரு 10 நாள் கழித்து மொட்டு விடும்போது அவங்க சொல்கிறாங்க, சிஸ்டர் உங்ககிட்ட நல்ல ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு, ஆனால் நம்மக்கிட்ட 10 நாள் கழித்து ஃபஸ்ட்டு மொட்டு வைக்குது, ஆனால் ரொம்ப சின்னதாக வைக்குதே அப்படின்னு கேட்குறாங்க. நர்சரியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரோஸ் பிளான்ஸ் அதில் ப்ரொடக்ஷன்லேருந்தே நர்சரிக்கு வர்றதும் நர்சரியில் மெயின்டைன் பண்ணுறதும் எப்போவுமே ஃபுல்லாக டிஏபி போட்டு விடுவாங்க. ஒரு 10 பால்லேருந்து 12 பால் மாதத்துக்கு ஒரு வாட்டி போட்டு விடுவாங்க. ஸோ அதை பார்க்கும்போது பூக்களும் பெருசாக இருக்கும், அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் இருக்கும். அதே அளவுக்கு நம்ம வீட்லேயும் அதே அளவுக்கு பூக்களில் மொட்டுக்கள் வைக்கணும், பூக்கள் எல்லாமே பெருசாகணும் அப்படின்னா நம்ம ரெகுலராக ஃபர்டிலைசர் கொடுக்கணும். என்னென்ன ஃபர்டிலைசர் கொடுக்கலான்னு நம்ம லிஸ்ட்டே போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த மாதிரி ஃபர்டிலைசரை ரெகுலராக கொடுங்க. இது என்ன ஃபர்டிலைசர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் காய்கறிங்க மட்டும்தான். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கிறது ஒரு 4 உருளைக்கிழங்கை கட் பண்ணி எடுத்துருக்கோம். அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே வெம்பி போன உருளைக்கிழங்கு, அதனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்தது கொஞ்சமாக வெங்காயத்தோல் சேர்த்துருக்கோம். அதுக்கடுத்தது பட்டாணி தோல், இப்போ பட்டாணி சீசன் இல்லைங்களா, ஸோ இந்த பட்டாணி தோலை எடுத்துருக்கோம். இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அதுக்கு அடுத்தது கஞ்சி தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, அப்படி இல்லைன்னா சாதம் வடித்த கஞ்சி தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சுட்டு இது கூடவே தண்ணி, அப்படி இல்லைன்னா கஞ்சி தண்ணி, நார்மல் வாட்டர், அப்படி இல்லைன்னா நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி சேர்த்துக்கலாம், கஞ்சி தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம காய்கறி யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, கழுவுறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியும் சேகரிச்சிக்கலாம். சேர்த்துட்டு நல்ல மிக்சி ஜாரில் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இதை மறுபடியும் அந்த ஏர்டைட் கண்டெய்னரில் சேகரிச்சிக்கலாம். இதே தான் கொஞ்சம் பாதியாக நான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ ஃபர்டிலைசர் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பாட்டில் ஃபுல்லாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை அப்படி இல்லைன்னா வெல்லம் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாமே ஒரு 3லேருந்து 4 நாளைக்கு புளிக்க வச்சுருங்க. டெய்லி காலையில் சாயந்தரம் மட்டும் நல்லா குளிக்க விட்டுருங்க, நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருங்க. இப்போ 4 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா நுரைச்சி வரும். இதுதான் நம்ம ஃபர்டிலைசராக யூஸ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா நுரைச்சிருக்கும். இப்போ இதை நீங்கள் 2 லிட்டர் ரெடி பண்ணுறீங்கன்னா 10 மடங்கு தண்ணி கலந்து ரோஸ் செடிங்களுக்கும் கொடுத்துட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஃபர்டிலைசர் உண்மையிலேயே சொல்லலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன நம்ம சேர்த்துருக்கோம், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம். உருளைக்கிழங்கில் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது. இது மொட்டுக்களை நிறைய வர வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது நம்ம சேர்த்தது வெங்காயத்தோல் சேர்த்துருக்கோம். வெங்காயத்தோலில் அதிகப்படியான நைட்ரஜன் சத்து இருக்குது. இது புது துளிர்கள் வர வைக்கிறதுக்கு உதவி செய்யும். அதுக்கடுத்தது நம்ம சேர்த்துருக்கிறது பட்டாணி தோல் சேர்த்துருக்கோம். பட்டாணி தோல் அதிகப்படியான பாஸ்பரஸ் சத்து இருக்குது. இது என்ன பண்ணோன்னா பூக்கள் எல்லாத்தையுமே பெருசாக வர வைக்கிறதுக்கு உதவி செய்யும். லாஸ்ட்டாக நம்ம கஞ்சி தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி எல்லாம் சேர்த்துருக்கோம். இதை சேர்க்கும்போது என்ன ஆகும், வேர் வளர்ச்சி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி பூச்சி தாக்குதல் எதுவும் இருக்காது. லாஸ்ட்டாக நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கோம். அது மண்புழுக்கு ஒரு சரியான உணவு. ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஊற வச்சு அதை கொடுக்கும்போது நம்ம தோட்டத்தில் இருக்கிற ரோஜா செடியில் மொட்டுக்களே இல்லை அப்படின்னு சொல்கிற வார்த்தையே வராதுங்க. அவ்வளோ மொட்டுக்கள் பூக்க ஆரம்பிக்கும். மொட்டுக்கள் எதுவும் சின்னதாக இருக்காமல் எல்லாமே பெரிய மொட்டுக்களாக வைக்கும். இந்த ஃபர்டிலைசரை 10 நாள் இடைவெளியில் கொடுத்துட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரலாம்.
கண்டிப்பாக ஈவினிங் டைமில் தான் கொடுக்கணும். கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள், சரியான ரிசல்ட் இருக்கும். நீங்களே சொல்லுவீங்க கமெண்ட்டில். நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர். அதுக்கடுத்ததாக சியக்காய் தூள், செம்பருத்தி தூள், அடுத்தது வந்து மருதாணி தூள், ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், தலைமுடிக்கும் முகத்துக்கும். இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு, நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு. அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம். சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு, துளசி சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு 5-6 வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம். எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான், குவாலிட்டி ஹேர் ஆயில். இதில் 12 விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம். துளசி, கற்பூரவல்லி, அடுத்தது வந்துட்டு மருதாணி, செம்பருத்தி இலைன்ட்டு 12 பொருட்கள் சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஹேர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி கார்டனிங்.